மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த சர்வ பலமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த எருமை வெட்டி கிராமத்தோடு இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே சுத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மாத்தூர் கிராமத்திலிருந்து ஆண்டவரே ஊழியக்காரர்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, செய்யர் பகுதியிலிருந்து அடியனை கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த எருமேட்டி கிராம மக்கள் ஆண்டவரே இந்த நாளிலே கூடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, விசேஷம் ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா நாங்கள் ஆண்டவர் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும்படியாக இந்த நாளிலே இந்த எருமேட்டி கிராமத்தில் யாரெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி நீ முன்குறித்திருக்கிறீரோ, யாரெல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்குறித்திருக்கிறீரோ யாவரும் ஆண்டவர் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. உட்காரலாம். பாட்டு பாடுறவங்க அந்த பாட்டு பாடுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திலே முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். பாட்டு போட்டு நீங்கள முறைச்சு பார்த்து ரசி கதைகள் அப்படியே மெய் மருந்து பேத்தி பாருது, மெய் மருந்து கம்புன கண்டுக்கிறீங்களே. ரெடிங்களா? முதல்ல பாடுங்க. மாதிரியாக சேர்ந்து பாடு வைக்கணும். கை தப்பிக்கிறேன். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே
அப்படியே கொஞ்சம் முன்னே தள்ளி வாங்க பாட்டியம்மா. சிறப்பிக்கும்படியாக சிறப்பு விருந்தினர்கள் தேவநந்தி கர்த்தர் நம்மளுடைய எருமேலி கிராமத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பற்றி நம்ம அறிவிப்பு கொடுக்கலாம். சோதரம் கொஞ்சம் அப்படியே முன்னே தள்ளி வாங்க. இன்னும் யாரும் வராமல் இருந்தால் ஆள் விட்டு அனுப்புங்க. உன் பேரன் பேச்சு நம்ம பார்க்க பாருங்க. என்ன நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்றவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான பிரபுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதே எபினேசரே, இதுவரை உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா, நீரே போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே, நீரே மகிமைக்குரியவர் தகப்பனே. உம்மை மாத்திர நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே, உம்மை மாத்திர நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா, உம்மை மாத்திர நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக, உன் நாமத்தை உயர்த்தும்படியாக என் தேவனே அப்பா ஸ்தோத்திர சுக பலன் ஆரோக்கியம் ஜீவனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மட்டுமாய் காத்த வந்த எபினேசரே, இனியும் காக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினால உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. மீதியா இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருக்குமிடத்தில் அவர் அமரவும். கவனிங்க, 2008 நாங்கள் இந்த எருமேட்டி கிராமத்துக்கு முதல் நான் வரல. பாஸ்டர் இமானுவேல், பாஸ்டர் ஜெரேமியா டேனியல், பிரதர் பிராங்க்லின், பிரதர் வில்லியம்ஸ், நம்ம டெத்து நான் மின்னி வீட்டில் ஞாபகங்களா, அவங்க கிறிஸ்துவங்க சென்னையில் ஞானசனத்தில் கிறிஸ்துவ முருகர் சோத்திர கூட்டு வைக்கும்போது அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் இந்த ஊரில் என்ன பண்ணுறேன். அப்போ அந்த ப்ரேயர் நான் கூட வரல. இவங்க தான் என்ன பண்ண சொன்னேன், 4 பேர் தான் வந்து பண்ணாங்க சோத்திர கூட்டம். அதாவது சோத்திர கூட்டம்னாக்கா நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்னாக்கா காரியத்துக்காக நாங்கள் என்ன பண்ணாங்க, வந்து ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. மறுவாரம் என்ன பண்ணுறாங்க, இதேமாரி அந்த இடத்துல எருமேட்டி கிராமத்தில் நம்ம போய் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கவனிங்க, இப்போ நான் கதை பேசும்போது கேட்கணும், உண்மை சம்பவம், கதையில் நிஜம். கவனிங்க, 2008 அந்த அது வரைக்கும் இந்த எருமேட்டி கிராமன்ற பேர் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஊர் சார்ந்த வாதியார், ஏன் வாதியார், அவர் பேர் மதிப்புக்குரிய ஏழுமலை ஆசிரியர். அவர் வந்து எனக்கு வாதியார். அது ஏமல் சாத்தரில் மாரியம்மன் கோயில் தெரு டேங்க் பக்கங்க இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னுடைய வாதியார். இது அவர் எனக்கு வாதியார். அவர் அக்கா வீட்டில் கனிநகரில் தங்கி ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கனிநகர் தாண்டி தான் என் வீட்டு புது தெருவு நான் வீட்டுக்கு போவேன். ஆனால் அவர் இந்த ஊர் சேர்ந்தவர் எனக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. அப்புறம் ஏழரிசி இருக்குல்ல, நாங்களாம் ஒன்றா படித்தவங்க ஸ்கூலில். ஏழரிசி இருக்கு, ஏழரிசி செல்வி, ஏழரிசி இருக்கு, அக்கா தங்கச்சி இருக்காங்களே. அக்கா என்னோட 2 வருஷம் பெரியவங்க. ஏழரிசி நாங்களாம் கிளாஸ் பண்ணிட்டுனாங்க. அது வரைக்கும் இவங்களாம் சொந்தக்காரன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊருக்கும் நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. 2008 இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பெரிய வேப்பமரங்க பாரு, அங்கே தான் இந்த இடத்துல சேர்ந்த நம்ம நாட்டாமை, நம்ம தமிழர் சொல்லிய மாமனர், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வேஷ்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு அங்கே வந்து போனோம். எங்கள் கூட வந்து உக்காந்துன்னு அவரும் கை தட்டுவார், பாட்டு பாடுவார். அப்போது இந்த எருமேட்டி கிராமத்தில் எங்களை சமாதான பாத்திரமாக, அதாவது ஒருத்த ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க நம்ம கிட்ட இப்போ இல்லை. கௌதமி இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக தான் அடுத்து இந்த ஊரில் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கவனிங்க, வாங்க உள்ள தோத்துறோம் அம்மா ஆயா கோய் விட்றா வந்தோம். வாரந்தோறும் கவனிங்க. இப்போ ஒரு சில யாரு நான் எப்படி வந்தேன்னு தெரியாதுல்ல, நாங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து எங்கள் பெரியம்மா இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் வெங்கடேஷ், அவர் வேறு பாஸ்டர் வில்லியம்ஸ், அவர் பெரியம்மா, அவங்களுக்கும் பெரியம்மா. இவங்க மூலமாக தான் நான் போனாங்க. இந்த எருமேட்டி கிராமத்து வெள்ளம் வந்து எருமேட்டி கிராமத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், வர காரணமாக இருந்தால் அந்த ஒரு குடும்பம் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் 16 ஆண்டு காலமாக நான் ஊழியம் செய்கிறேனாக்கா, பாஸ்டர் இமானுவேல் குடும்பம், பாஸ்டர் இமானுவேல், பாஸ்டர் ஜெரேமியா டேனியல், பாஸ்டர் ஜெரேமியா டேனியலுடைய விசுவாசிகள். குறிப்பாக நாங்கள் திரும்பி வரத்துக்கு வாகனம் இவரே டீசல் இது கேஸ் ஃபுல் பண்ணுவார், இவரே வண்டி கார் ஓட்டுன்னு வருவார், ஓம்னி வண்டி வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ கார்லேயே வந்து என்ன பண்ணுவோம், சோக்கா வந்து இறங்குவோம், சோக்கா வந்து என்ன பண்ணுவோம்
சண்டே கிளாஸ் நடத்திட்டு சந்தோஷமா நாங்கள் கடந்து போனோம். அல்லேலூயா. 2008 வந்தோம். எனக்கு 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆகுதா? அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம். 2009 கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கவனிங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம் கொடுக்கப்பட்ட இந்த கிராமத்தை ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் அடியில் ஆரம்பித்து அப்படியே ஸ்கூல் கிரவுண்டில், கூத்து மேடையில், இந்த பள்ளிக்கூட கோயில் இது இடத்துல, ஆலமரம் இடத்துல, இப்படி பல தரப்பட்ட இடத்துல என்ன பண்ணோமா ப்ரேயர் ஆரம்பித்து 16வது வருஷம் கடந்து வந்து கொண்டு ஆண்டு கொண்டாடி இருக்கணும். நம்ம இது கொண்டாடலை. அல்லேலூயா. எல்லாரும் நகரத்தை நம்ம நாடி ஓடுவாங்க. ஆனால் என்னோடய நண்பர்கள் குடும்பம் எனக்கு இந்த ஊர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த ஊரை விடலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த ஊர் மையமாக வச்சு 4 இடத்த சர்ச்சை ஆரம்பிச்சோம். நம்ம வெள்ளம் கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனம்போகில், மாளிகைப்பட்டு. ஆனால் இதுதான் முதல் காரணம். இங்கே தான் ஆணிவேர். அல்லேலூயா. விதைக்க உதவியாக இருந்தவங்க இவங்க. அல்லேலூயா. 2008 வந்து விட்டுட்டு போனாங்க. அப்போ 2024 வந்து பார்க்க வந்திருக்காங்க. அல்லேலூயா. 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 கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இவர் பாஸ்டர் இமானுவேல் அவங்க மாங்கால் கூட்டத்தில் இருக்கிற மாங்காய் அந்த ஊர் பேர் என்னப்பா? மாத்தூர் கிராமம். மாங்கால் கூட்டத்தில் அடுத்து ஸ்டாப்பிங் சிப்காட் மாத்தூர் கிராமத்தில் ஏசிஎம் திருச்சபை ஸ்தாபகரும் போதகருமாக இருந்து தேவனை ஊழியத்தை சீரும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒருவர் ஊழியக்காரர்களை வர வைத்து தேவனுடைய ஆலோசனை கொடுத்தோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களும் கொடுத்தோம். ஆசீர்வதித்து ஜெபித்து உணவு போட்டு எங்களை சந்தோஷமாக மாதந்தோறும் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை நாம மகிமைப்பட முடியாக பாஸ்டர் கரங்கள் தட்டி தேவன் நாம மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. இது 16 வருஷத்துல ஏற்ற தாழ்வுகள் எத்தனையோ வந்தது. அதாவது ஏறுமுகம் அதிகம், தாழ்வு முகம் கம்மி தான். தாழ்வு முகம்னாக்கா இடம் இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சோம் பாரு. நம்ம இந்த 2 தெரு விட்டு இங்கேயும் போல தெருவாக அழிவோம், மரமாக அழிவோம். மழை வந்தால் கஷ்டப்படுவோம். அதிகமாக மழை வந்தாக்கா பள்ளிக்கூடம் கிரவுண்டு அதில் உள்ளே போய் உட்காந்துப்போம். அம்மேன். நாங்கள் வரது பார்த்து என்ன போனாங்க, அதுக்கும் கேட்டு போட்டு பூட்டும் போட்டாங்க. தாண்டி போக முடியும், ஆனால் தாண்டி போக மனசு இல்லாமல் அடுத்தபடியாக ஆண்டவர் தமிழரசியுடைய குடும்பத்தை சமாதான பாத்திரமாக கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணாம இந்த ஷீட்டு போட்டு இப்போது கடந்த 1 வருஷம் 8 மாதம் ஆகுறது. 1 வருஷம் 8 மாதம் ஆச்சு ஷீட் போட்டு இங்கே தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடிய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் நம்பி விட்டு போன ஊர் நாங்கள் விட்டு போகலை. நாங்கள் சேவமாக சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நான் பெருமையாக சொல்லுவேன், அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம் தானே? பொன்னாட்டி சோறு போகிறானா இல்லையா, வேலைக்கு போகிறானா இல்லையா, அடிக்கிறான விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் மாதம் தான் எங்கள் கூட்டு என்ன பண்ணுவாங்க, விசாரித்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையானது, ஊழியத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்களுக்கு தேவையானது வார்த்தை மூலமாக வசனம் மூலமாக போதித்து இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் கடந்து வரோம்னு சொன்னால் இவங்களும் முன்மாதிரி. அல்லேலூயா. இப்போ அடிக்கிற கொட்டு சின்ன வயசு அவர் அடிப்பார். பக்கத்தில் எங்கே என் தம்பி ஜிஞ்சுக்கு வச்சானே அது வாங்கி நான் தச்சுன்னு இருப்பேன். அல்லேலூயா. ஜெய் தம்பி எங்கே போயிட்டான் காணா, இடத்த மாற்றி இப்போ இங்கே உட்காந்து அங்கிட்டு போயிட்டு போத்தியா? சரியா? அது அடிக்கும் போதெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். அதே நேரம் ஆராதனை வந்தாலும் ஞாபகம் வரும். தாத்தா பாசு இவரு அப்பா எம்மா சாலமும் ஆராதனை நடக்கும் போது கண்ணு முடிப்போங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் நானும் என் நண்பர் ஜெரியாமே ஏந்து வெளியே போயிட பண்ணுவோம். கிரேப் ஜூஸ் குடிக்குவோம். அந்த இதில் பாய் கடை பிரியாணி நல்லா இருக்கும். 10 ரூபா பிரியாணி எப்பெல்லாம் கொடுப்பாங்க. அலாவுதீன் பிரியாணி தெரியுமா? அங்கே போயிட்டு போனோம். சாப்பிட்டுட்டு வருவோம், எங்களை மாட்டி விட்டுருவாங்க. பாஸ்டா இருக்கிற அறிவு எங்களை மாட்டி விட்டு அந்த தாத்தா கிட்ட அடிவாங்க. அதிகமாக அடிவாங்க அந்த நான் தான். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். இதில் எனக்கு குடியும் கொடுத்தணுமா ஊதாரியா எப்படியோ போய் சேர்ந்துருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா விட்டாங்க. அதே நம்பி திருமணமாக நடத்தி வச்சாங்க. திருமணத்தில் எந்த கள்ளம் கவனம் இல்லாமல் உண்மை உத்தமாக இருக்கிறேன். ஊழியத்தில் உண்மை உத்தமாக தேவனை கத்த என்னை கிருபை செய்தார். ஏன்னா சாட்சி கொடுக்கணும்ல, நான்
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க. 17 ஆண்டு காலமாக திருமணம் ஆகலை. அப்புறம் இருந்து திருமணம் ஆகி என் பொண்ணு இப்போ 10வது படிக்கிற வயசுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டா. ஆனாலும் கூட இந்த எனக்கு எங்கள் சாருக்கு நான் சொல்றேன் அந்த அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றாங்க. ஊருக்கு எதிராக நல்லது செய்வோம் நம்பி என்னை விட்டு போனது ஊழியத்தை கூட வந்தவங்களுக்கு தெரியாது எப்படின்ட்டு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனை கர்த்தர் இந்த ஆண்டுல 16 ஆண்டு காலமாக ஊழியத்திலும் சரி, 15 ஆண்டு காலமாக இல்லற வாழ்க்கையிலும் சரி என்னை கர்த்தர் நேர்மையாகவும் உண்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்து உதவி செய்தாங்க. அப்புறம் இவர்கள் அடுத்து என் மனைவி வந்தாங்க. என் மனைவி எல்லா வகையிலும் ஊழியத்திற்கு உதவியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுக்கு நேரம் அதிகமாக இருக்கு. கம்மியால சொல்ல மாட்டேன். இன்னைக்கு லீவ் நேரம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு பலன் அடைவோம். பலன் இல்லாதவங்க பலனை பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை வேணும். நோயிலிருந்து விடுதலை வேணும். நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு பில்லி சுனி ஏவல் மாந்திரகத்தில் நான் இது போயிட்டு இருக்கேன், விருத்திகா வரல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இன்னைக்கு என்ன பண்ணுவான்? பேய் பிசாசு ஓடும். அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்காக வரீங்களோ நன்றி ஆண்டவர் எனக்கு இது எனக்கு செய்வார் நினச்சி வந்தாக்கா இன்னைக்கு பலவிதமான 85% ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அற்புதங்களும் பேய் பிசாசு ஓட்டினாரு. அம்மே அல்லேலூயா. அந்த 85% இன்னைக்கு நடக்கும். நம்புறேன். நீங்க நம்பி வந்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடுமா? தேவனை வார்த்தை போதிக்க தேவதாசன் கர்த்தர் இந்த எருமேட்டி கிராமத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த எருமேட்டி கிராமத்தில் ஆண்டவரே 16 ஆண்டு காலம் ஆண்டவரே தேவனை கத்த ஊழியங்கள் ஆண்டவர் கொல்லும்படியாக கத்த கிருபை செய்தீர். ஆண்டவர் இந்த எருமேட்டி கிராமத்துக்கு வர காரணமாக இருந்த ஊழியக்காரர்கள் இந்த நாளில் 16 ஆண்டுகள் கைத்த மீண்டும் ஆண்டவரே இந்த எருமேட்டி கிராமத்துக்கு என்னுடைய கிராம மக்களுக்கு ஆண்டவரே திருசபை பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க வேண்டிய உங்களுடைய வசனத்தை வார்த்தை சரியாய் போதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் நிறைய பலவீனத்தில் இருக்கிறாங்க, கட்டுகள் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே எது தொட்டாலும் அது வாய்க்காம போது நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா பீலி சுனி ஏவல மாந்திரங்கள் வானவர் பொல்லாத சத்துடைய கிரிகள் வன்கண் ஆவிகள் எல்லா பலவீன நாளிலே நீங்க மடியா நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீங்க அற்புதம் செய்வீர்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இதனால ஆண்டவரே உங்கள் வசனத்தை வார்த்தை போதிக்க தேவதாசன் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. எங்க திருசபைக்கு எங்க கிராமத்துக்கு உண்டான ஆண்டவரே மன்னாவை தந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி தேவநாம மகிமைக்காக வரவேற்போமாக. தேவ ஊழியரை 2008 விட்டு போனேன். அந்த ஊருக்கு வாடினாரு. என்னை கூட்டின்னு வந்து என்ன பண்ணிட்டீங்க, விட்டு போயிட்டீங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஊர் பேர் தெரியாத நான் ஒரு மூலையில் இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது திமிரி, வாழ்ந்தது வளர்ந்தது செய்யாரு. நாங்கள் பண்ணாத அக்கிரமம் கிடையாது. ஜாலியாக சுற்றின்னு ரொம்ப ஜாலியாக இருப்போம். இவர் சொன்னா பாருங்க, எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்க, இவரும் வாங்குவார், நானும் வாங்குவேன், எங்கள் தம்பியும் வாங்குவாங்க. நல்ல சபையில் உட்கார மாட்டோம், பார்த்தீங்கன்னா சுற்றுவோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த மாதிரி கஷ்டப்படுகிற ஆண்டவரை பற்றி அப்போ ஒரு ஊர் பேரா எங்க அப்பா எழுத சொல்லுவார். பெரிய மேப்பு போட்டு 222 கிராமத்தையும் பேர் எழுத சொல்லுவார். அது நைட் ப்ரேயர்ல என்ன பண்ணுவோம், ஜாம் பண்ணுவோம். அதில் தர்மா பள்ளம் அந்த ஊர் பேர்ல நல்லா ஞாபகம். ஆனா இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னைக்கோ ஒரு நாளைக்கு முன்னாடி எழுதின அந்த ஊரு, அந்த கிராமம், மாத்தூர், மாங்காலு, பாவூர், புதுப்பாளையம், இதெல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த பகுதியெல்லாம் ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில கூட இந்த விசேஷத்தை கூடுகைக்கு என்னை சிறப்பித்து அழைப்பித்ததான அருமையான பாஸ்டர் டேவிட் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. படிக்க தெரிஞ்சவங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம்
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். யாரும் வாசிப்பீங்களா? ஆ ஆ ஆ ஆ வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வசனம் 15. விளக்கை கொளுத்தி ஆ ஆ ஆ ஆ வசனம் 16. இவ்விதமாய் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஜெபமெல்லாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை கற்றுத் தருவீராக, நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் பிரயோஜனமுள்ள நாளாய் மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா சாபங்கள், கட்டுக்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக உடைய வல்லமுள்ள கரங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். ரொம்ப பேசல, ரெண்டு விஷயம். எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எத்தனை பேருக்கு உப்பு தெரியும்? உப்பு 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 அப்ப கை தூக்குங்க. யாரெல்லாம் உப்பு பாத்துக்கிறீங்க? உப்பு கை தூக்கு. யார் சொல்றது? சொன்னது யாரா? சரி, வெரி குட். உப்பு தெரியுமா? உப்பு எதுக்கு? இப்ப கீழே சோறு செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தா? எத்தனை பேர் பார்த்தா? சரி, இவங்களாம் பார்க்கலையா? நீங்களாம் பார்க்கலையா? உப்பு செய்து கீழே சாப்பாடு செய்து பார்க்கல? அப்படி அது முன்னாடி வேண்டீங்களா? சரி, கீழே சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? இப்ப நான் அவர்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். பண்ணலாம், உப்பு இல்லாம சாப்பிடலாம். ஏன் உப்பு இல்லாம சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஏன் ருசி இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துறாங்க, தக்காளி போடுறாங்க, வெங்காயம் போடுறாங்க, இஞ்சி போடுறாங்க, பூண்டு போடுறாங்க, மசாலா போடுறாங்க, கசகசா போடுறாங்க, தனியா தூள் போடுறாங்க, மிளகா தூள் போடுறாங்க. எல்லாம் போட்டு ஒரே ஒரு உப்பு போடுறா என்ன? அது இல்லைன்னா என்ன சாப்பிட்டு பையன்? உப்பு இல்லைன்னா எல்லாமே போட்டாலும் உப்பு போடலன்னா பாருங்க, உப்பு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆமா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நம்மளாம் யாரா? பூமிக்கு உப்பா இருக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு சாப்பாட்டுல என்னதான் போட்டாலும், கறிகுலோ போட்டாலும் சரி, ஒரு ஆட்டை கொண்டு ஒரு 7,000 8,000 ரூபாய் கொடுத்து ஆட்டை வாங்கி வெட்டி அந்த சமையல்ல போட்டா கூட சரி, உப்பு போடலன்னா அதுக்கு ருசி. ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு தெரியுமா? இந்த உலகம் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் நீங்க உப்பா இருந்தீங்கன்னா அது சுவையல்லதான் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளுக்கு வயசு என்ன? 40, 50, 60, 68, 69, 70. நான் கேட்கறேன், உன்னால இந்த பூமிக்கு என்ன பிரயோஜனம்? நான் கேட்கறது யாருன்னா புரியுதா? இந்த பாவி வந்தாலே ரோதனை, வாயாடி ஊரே வேலைக்கு வாங்கினா பந்த ஊரு கதை உலக கதைலாம் பேசின்னு உங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க? வாயாடின்றாங்க. என்ன சொல்றாங்க? வாயாடி வம்புக்கு இழுக்கிறவங்க, ஊரு கதை பேசுறவங்க, என் கதையை பத்தி என் வீட்டை பத்தி பேசுனா நாக்க இழுத்து வச்சு பத்தியா நல்லா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நம்ம பேர் எடுத்துன்னு இருக்கிறோம். ஆனா நான் கேக்குறேன், இத்தனை வயசாச்சு, ஒரு 4 பேருக்கு உன் மூலமா நல்லது நடந்துக்குதா? இயேசு சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற. அப்படின்னு என்ன தெரியுமா? 4 பேருக்கு நீ நல்லவங்களா இருக்கணும். உன் மூலமா 4 பேருக்கு ஆதாயம் கிடைக்கணும். அப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமுள்ளதா இருக்கணும். நான் வாழ்ற வாழ்க்கை நல்லது செஞ்சான்பா, யார் பாவத்தையும் கொட்டிக்கலப்பா, நல்லது செஞ்சான்பா, படிக்கிற பசங்களுக்கு உதவி செஞ்சான்பா, அவன் வாழ்க்கையினால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனுடைய மரணத்துல தான் அவனுடைய முடிவு தெரியும். சில பேருக்கு இது கட்சி கொட்டிக்கின்னு, குடும்பத்தை கொட்டிக்கின்னு, சொந்த பிள்ளைகளை கொட்டிக்கின்னு, தாய் தந்தையை கொட்டிக்கிட்டு, எல்லாருடைய சாபத்தையும் வர வச்சுட்டு, அந்த சாவுல 4 பேர் தூக்கி போறதுக்கு என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான்.
உலகத்துல இருக்கும்போது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை 4 பேருக்கு நன்மையை கொடுக்கணும், நல்லது செய்யணும். என் மூலமா 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கிறதா? என் மூலமாக 4 பேர் நல்லது சம்பாதிக்கிறாங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கலாம். ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம். தெய்வம் நல்லவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுதலுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம உப்பா இருக்கணும். என்னவா இருக்கணும்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உப்பா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உப்பா இருக்கணும். சரி, எத்தனை பேர் வீட்டுல உப்புக்குது? சரி, இந்த மழை காலம் வந்துச்சுன்னா உப்பு, கல் உப்புன்னா ஆகுதுன்னா கொஞ்சம் மாதிரி தண்ணி ஆகுது. என்ன ஆகுது? ஏன் தண்ணி ஆகுது? இறுவி போகுது. வெயில் அதிகமாச்சுன்னா இறுவி போகுது. தூக்கி வெளியே என்ன பண்றீங்க? கொட்டுறியாத? அந்த உப்புல இருக்கிற சாரம் என்ன பண்ணுது? இறங்கி போகுது. பைபிள் சொல்லுது, உப்பானது சாரமற்று போனால் அது எதினாலே மதிக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு தானே. நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை எப்பவுமே உப்பா இருக்கணும், நல்ல சாரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாரமா இருக்கணும். சாரம்னா பாத்தீங்கன்னா அந்த உப்புனுடைய மகிமை, அதனுடைய மகத்துவத்தை குறையாம பாத்துக்கணும். உனக்குடைய கனத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க. நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபாதர், ஆனா என்னால இருக்க முடியல. யார பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேச வச்சிடறாளுங்க. நான் யார பத்தியும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல வச்சிடறாளுங்க. இங்க பாரு, என் வாய கலராத, என் வாய தன்ன, அவ்வளவுதான் உன் குடும்பத்தையே என்ன பண்ணுவேன், இழுத்து வச்சு நடுத்தல சந்தி சிரிக்க வச்சிருண்டே சொல்றமா. நீங்க நம்மளே உப்பா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. இயேசு நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா கவனிங்க, எல்லாருக்குள்ளேயும் இயேசு வர விரும்புறாரு. நல்லா புரிஞ்சுக்க. மனுஷனாய் பிறந்த நமக்குள்ள இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த மனுஷ ஜென்மம், மனுஷ இந்த கிரியையெல்லாம் எப்படி தெரியுமா? யாரை அழிக்கலாம், யார குறை பண்ணலாம், யார பார்த்தீங்கன்னா எதனா சொல்லலாம், இந்த குடும்பத்தை அழிக்கலாமா, இது மனுஷனுடைய குணம். இயேசு குணம் எப்படி தெரியுமா? ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மனுஷனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒருத்த வீடு கட்டட்டுமே. இந்த கிராமத்துல பாருங்க, நிறைய இடத்துல நான் ஜாம் பண்ண போயிருக்கிறேன். இப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் வீடு கட்டி நிக்கிறோம், வீடு பாதிலே நின்று போச்சு. ஜாம் பண்ணி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி சூனியம் வச்சுட்டுக்கிறான். வேலை கச்ச உடனே என்ன பண்றாங்க, வேலை விட்டு நின்று போயிடறான். என்னடான்னு பார்த்தா சொந்தக்காரன் என்ன பண்றான், வேலைக்கே போக கூடாதுன்ட்டு சூனியம் பண்றான். கவர்மெண்ட் வேலை கிடைக்கூடாது, பிரைவேட் வேலை கிடைக்கூடாது. எங்க சபையில வாலாஜா பார்த்து ஒரு அம்மா வராங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒடுங்கி போய் உடம்புல ஒண்ணுமே இல்லை, ஓட்டாண்டியாகுது. ஜாப் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுகிறா, சூனியம் வச்சு வேலைக்கு போக கூடாதுன்னு பண்ணிக்கிறா, வீடு கட்டக்கூடாதுன்னு பண்ணிருக்கிறா. பாருங்க, மனுஷன் பொச்சரிப்பு, பொறாம, எரிச்சல், வயிற்றெரிச்சல். ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, வீடு கட்டக்கூடாது, வேலை கிடைக்கூடாது, கல்யாணம் ஆகக்கூடாது, பிள்ளை பெறக்கூடாது. சில பேர் இப்படிலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிற நாள்ல இந்த வயசாந்த வச்சுருக்குது. எங்க வச்சுருக்குது? பொட்டியில வச்சுருக்குது. செல்லு அடிச்சுப்படும். என்ன பண்ணா, கரையை அடிச்சுப்படும். எத்தனை என்ன பண்ண, 4 பேர் முந்தில செல்லு இங்க அச்சுங்குது. என் வாழ்க்கை இத்தனை வருஷமா வீணா போச்சு, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, யார பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை, பையனுக்கு பிரயோஜனம் இல்லை, என் அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிறது என்னவோ மட்டச்சிக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு, எல்லாருக்கும் கொடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம், உப்பா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. அந்த ஒரு உப்பு கல் எடுத்து அப்படி கையில அப்படி வச்சுக்கோ. எல்லாரும் இப்படி கையில வையே, உப்பே இல்லைனாலும் அப்படி வச்சுக்கோ. அந்த உப்பு எங்க இருந்துச்சு? எங்கடா இருந்துச்சியா? கடல் இருந்துச்சு, தண்ணியா இருந்தது. என்ன வந்தது? தண்ணியா இருந்து அந்த தண்ணிய வடிகட்டி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆவியாக்கி, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு இடத்துல அதை பெருக்கி சுத்தம் பண்ணி வாரி அதை சுத்தம் பண்ணி அங்கிருந்து பாக்கிட்டா மூட்டை கட்டி அதை எந்தெந்த ஊருக்கோ போய் கடைசியில எங்க வந்துக்குது? உங்க வீட்டுக்கு வந்துக்குது. எங்க வந்துக்குது?
அதை வீட்டு சாப்பாட்டுலயே வந்து உட்காந்துருக்கு. அதை எடுத்து நீ சாப்பிடும் போது அது புரோஜனமா இருக்கு. எங்கேயோ இருக்கிற உன்னை கடவுள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாற்ற போறாரு. நீ எல்லாருக்கும் பயன்படணும். இந்த முதல்ல என்ன பண்ண, இந்த ஊருக்கு நீ பயன்படணும். என்ன பண்ணா, இந்த ஊருக்கு பயன்படணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த ஊர்ல உன்னால் நடந்த நன்மைகள்லாம் போதும் அப்படின்னு வெளியூருக்கு கூட்டுன்னு போவார். ஆமே, ஆமா. உள்ளூர்லயே ஓனாம் பிடிக்கல, அசூலூர்ல ஆனை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. முதல்ல உள்ளூர்ல என்ன பண்ண, ஓனாம் பிடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். இயேசுவை பற்றி சொல்லு, இயேசு தெய்வம் என்று சொல்லு, இயேசு நல்லவர் சொல்லு, இயேசு உனக்கு விடுதலை கொடுத்தார் சொல்லு. இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க போகிறார். பலவீனங்கள் மாறும், கட்டுகள் உடையும், சாபங்கள் உடையும், பிள்ளை சூரிய கட்டுகள்லாம் உடையும். போயிட்டு வீட்டுல போய் என்ன பண்ணிக்காத, பாய் போட்ட பத்துக்காத, ஊரு ஃபுல்லா போய் சொல்லு, இன்னைக்கு ஒரு ஜபத்துக்கு போனேன், இயேசு என்ன தொட்டாரு, நல்லாக்கிட்டாரு. அந்த இயேசு கிட்ட நீ என்ன பண்ண வான்னு சொல்லணும். சரியா? பாக்குறவங்களா சொல்லுவீங்களா? ஏறி வேலை பண்ணும்போது சொல்லணும், உட்காந்துன்னு மண் வெட்டி வச்சு இப்படி கொடுத்தும் போது என்ன சொன்னோம், அங்க அன்னைக்கு என்ன பண்ண, செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ண, இயேசு என்ன பண்ணாரு, என்ன தொட்டாரு, என்ன பண்ணாரு, என்ன நல்லா ஆக்கிட்டாரு. நீ என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை ஊந்து ஏந்து வா சொல்லணும். ஐயா இது வராங்க வராத போறாங்க, நீ சொல்லினே இரு. நம்ம வேலை என்ன தெரியுமா, சொல்லினே இருக்கணும். வந்தாலும் சரி, உன் அவிசுவாசம் நீங்கி ஸ்திரப்படு, விசுவாசத்தோடு இரு. இயேசுவால ஆகாத காரியம் ஒண்ணுமே. ஆமா, செத்து போய் 4 நாள் நாத்து அடிச்ச கல்லர்ல வச்ச லாசரை பார்த்து வெளியே வான உடனே வந்தான். அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அந்த இயேசுவை நீ விசுவாசித்தினா உன் உடம்பு சுகமாக்குறதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்ல. உன்னை தொடர்றதெல்லாம் இயேசுக்கு பெரிய விஷயமே இல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நீ விசுவாசித்து பார், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவரை தெய்வம் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சுகம் தருவார் என்று நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 15வது வசனம் 5:15. பதினாலாவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் ரெண்டாவது முதல்ல சொன்னது என்னது? உப்பு. எல்லாம் சொல்ல, நல்லா சொல்ல, குப்பு இல்ல உப்பு. ரெண்டாவது வெளிச்சம். இந்த லைட், இது பேர் என்னது? வெளிச்சம். என்னது? வெளிச்சம். இது எந்த ஊர்ல வாங்குந்த? செய்யல. எந்த ஊர்ல தயாரிச்சுத? தெரியலையே. எங்கேயோ தயாரிச்சு இந்த எரும வட்டியில வந்து என்ன பண்ணீங்க, வெளிச்சம் கொடுத்தனுங்க. கொஞ்ச நேரம் ஆஃப்ல இருந்துச்சு கரண்ட். எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் இருட்டா இருந்தது. இப்ப இந்த வெளிச்சம் வந்த பிறகு மூஞ்ச நான் பாக்குறேன், ஏன் மூஞ்ச நீ பாக்குற. அந்த வெளிச்சம் நம்மள வந்து சந்தோஷத்தைப்படுத்துது. கவனிங்க, இருட்டு வந்தா எல்லாருக்கும் பயம் வருது. சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா எல்லாருக்கும் என்ன வருது? பயம் வந்தது. நைட் எல்லாம் சிலதுக்கு என்ன பண்ணுது, தூக்கமே வரமாட்டேங்குது. வெளியே இருந்து போக முடியல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அந்த சத்தம் என்ன பண்ற, உன் மனசுல இருக்கிற இருட்டு என்ன பண்ணுது, வெளியே போய் ஒரு சந்தோஷம் வருது. இப்ப எல்லாம் ஃபேன் இல்லாம யாரும் தூங்கது இல்ல. ஃபேன் இல்லாம தூக்கமே வரமாட்டேது. கரண்ட் ஆஃப் பண்ண, யாராவன் கரண்ட் ஆஃப் பண்ணது? இந்த டைம்ல என்ன பண்ணிட்டான்? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான், வேற வேலையே இல்லையே. அப்படி என்ன பண்ற? கரண்ட் ஆஃப் பண்ண ஈபி காரனை திட்டுற உடனே ஃபேன் போடுன்ற. ஃபேன் எங்க ஓடும்? கரண்ட் இல்லாம எங்க ஓடும்? லைட் போடுன்ற. இப்ப எல்லாரும் செல்லு வச்சுங்குது. ஆயா கூட என்ன பண்ணிக்குதா, செல்லு வச்சு. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா உடனே டார்ச் அமிக்கு என்ன பண்ணுது, டே பேராண்டி எங்கடாக்குறன்ற பார்த்தா அவன் ஒரு செல் வச்சுக்கிறான். அவன் டச் ஸ்கெல் வச்சுக்கிறான். அவன் என்ன பண்றான், உடனே ஆயா நான் எங்கதாங்கிறன்றான். இருட்டுல இருக்கிறவங்களுக்கு உடனே என்ன தேவை? இப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம். நிறைய பேரு இயேசு யாருன்னு தெரியாத இருட்டுல மாட்டினுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க தான் வெளிச்சம் கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. இந்த எருமை வெட்டில வெட்டி 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 எருமைய வெட்டி அறியாமை என்னை விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு இருள், இயேசுவை குறித்து அறியாத ஒரு இருள். இயேசு சொல்றாரு, நீ உலகத்துக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது காபிரியல் என்ன ஒரு தூதன் வந்து சொன்னாரு, இதோ
சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? எது தெரியுமா வெளிச்சம்? நீங்க தான் வெளிச்சம். ஆமென். இந்த வசனம் இருக்குது, வசனம், இந்த வசனத்துக்கு பேரு இது பேர் என்னது? பைபிள். என்ன சொல்லுங்க? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க. ஏங்க சுவிட்ச் போர்டு லைட் எரியுதா பார்க்கலாம்? இதுக்கு பேர் வெளிச்சம். எப்படி தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது உன் மனசுல இருக்கிற இருளு, கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், போராட்டம், துர்க்குணம், சாபம், பாவம், விட முடியாத காரியம் எதுவா இருந்தாலும் அந்த வசனத்தை படிக்கும் போது உன்னை விட்டு ஓடிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் நாத்திகமான சர்ச்சைக்கு வாழ்றது. ஏன் தெரியுமா? உன் மனசுல இருக்கிற இருளு போனா நீ என்னதான் சோப்பு போட்டு குளிச்சாலும் போவாது, லைட் எடுத்து உள்ள விட்டாலும் போவாது. இந்த வசனத்தை நீ கேட்க 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 உன் இருள் எல்லாம் வெளியே ஓடி போயிடும். ஆமென். இன்னைக்கு பாரு, உன் அவிசுவாசம் சாபம். இந்த வசனம் இயேசு மெய்யான தெய்வம், இயேசுவே ரட்சகர், இயேசுவே தெய்வம் என்று நீ விசுவாசிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற காரிருள், பிசாசு, சாபம் உன்னை விட்டு வெளியே ஓடும். இந்த வசனம் உனக்குள்ள வெளிச்சமாய் வரும். இந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும்போது நீ வெளிச்சமா மாறிடுவ. எத்தனை பேர் நைட்ல நிலாவை பாத்துக்கிற? நிலாவை பார்த்தா கை தூக்க. எல்லாம் பாத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம தான் பதில் சொல்ல போற. நிலாவுக்கு வெளிச்சம் எப்படி வருது? இல்ல சயின்டிஸ்டா சொன்ன பசங்க சொல்லுங்க, நிலாக்கு எப்படி வெளிச்சம் வருது? நாங்க பச்சாதானா பாஸ்டர் தெரியும். நாங்க ஸ்கூல் பக்கம் கூட என்ன பண்ணதில்ல, ஒதுங்க இல்ல. சரி, சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி நிலாக்கு வெளிச்சம் வருது? வானத்திலிருந்து வந்தா. நல்லா புரிஞ்சுக்க. சூரியனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கிற அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. சந்திரனுக்கு தண்ணியா வெளிச்சம் கொடுக்கிற வல்லமை இல்ல. சூரியனிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை கிரகித்து இரவு நேரத்தில் அது வெளிச்சத்தை கொடுக்குமா? ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. சந்திரன் தானா ஒளி கொடுக்காது. சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி அது என்ன பண்ணுது? எப்படி உன் செல்லுக்கு சார்ஜ் போடுறியோ அது மாதிரி என்ன பண்ணுது? சந்திரன் சார்ஜ் போட்டுக்குது. பகல்லாம் சார்ஜ் போட்டு நைட்ல என்ன பண்ணுது? வெளிச்சம். இயேசுவை நீ பார்க்கும்போது அந்த இயேசு கிட்ட இருக்கிற ஒளி உனக்குள்ள நீ மற்றவர்களுக்கு இரவு நேரத்துல வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரு உன் வாழ்க்கையா நீலாம் ஒரு புரோஜனமாடியே, உன்னால யாருக்கும் புரோஜனம் இல்ல அப்படி சொன்ன வாயிலாம் ஏமா உன்னாலதான் குடும்பமே வாதுன்னு சொல்லணும். ஆமென். அக்கா, நீ கண்டி என் வாழ்க்கையில வராம போயிருந்த, அம்மா நீ கண்டி எனக்கு இயேசு பத்தி சொல்லாம இருந்த, என் வாழ்க்கையே போயிருக்கும். பிரதர், நீங்க இயேசு பத்தி சொன்னதுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். சில பேர்லாம் சொல்றதை பார்த்திருப்பேன். போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் போன் பண்ண. யூடியூப்லாம் பாக்குறீங்களா? எத்தனை பேர் யூடியூப் பாக்குறியா? ஷார்ட்ஸ் பாக்குறியா? அந்த ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறாரு. நான் என்னைக்கோ பேசுனது அந்த ஷார்ட்ஸ். என்னன்னு கேட்டா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. என்னது? ஒரு நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன். அதுல எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன்? அந்த பாஸ்டர் ராஜா பாஸ்டர் வராரா? நீங்க எந்த காலத்து ஆளுன்னு தெரியலையா? பாஸ்டர் வராராம் காத்துலயே. உங்க வீட்டுக்காரங்க அவர் தான் வராரு. அல்லேலூயா. அந்த பாஸ்டர் அந்த ஷார்ட்ஸ் வைக்கும் போது கேஜிஎஃப்ல ஒரு அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, 5 மாசம் முழுகாம இருந்துக்கிறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டுக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை பிறக்காது உங்களுக்கு, பாத்தீங்கன்னா குழந்தை பலவீனமாகுது, செத்துரும், அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்ப நான் ஏன் உயிரோடு வாழணும், செத்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு மனவேதனையில என்ன பண்ணிக்கிறாங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நான் என்னைக்கோ பேசுற அந்த ஷார்ட்ஸ் அந்த பாஸ்டர் வச்சு இருக்கிறாரு. உன் வீட்டுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் வீட்டுக்காருக்கு, உன் குடும்பத்துக்கு நீ தேவைப்படாம இருக்கலாம். நீ வானான்னு நினைச்சிருந்தா ஆண்டவர் இன்னைக்கோ கருவிலே உன்னை சாவச்சிருக்கலாம். இந்த பூமிக்கு நீ வேணும்னு ஏசப்பா உன்னை வச்சிருக்கிறாரு. அதனால நீ யாருக்கு வேணுமோ யாருக்கு வேணாவோ ஏசப்பாக்கு வேணும். அந்த வார்த்தையை கேட்ட போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் சாவணும், நான் ஏசப்பாக்காக உயிரோடு வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் போற நிலைமையில கடவுளுடைய வசனம் அவங்களோட பேசி உயிரை காப்பாத்திக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுச்சா? கவனிங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு ஆண்டவங்களை வச்சிருக்கிறாரு. நீ சாவணுன்ற நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை நினைக்கலாம்? ஏசப்பா உன்னை உயிரோடு வச்சிருக்கிறது காரணம் தெரியுமா? நீ வெளிச்சமா இருக்கணும்.
நீ வெளிச்சமா இருக்கணும். உன் வாழ்க்கை மூலமா அநேகருக்கு ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணும், கொடுக்கணும். இந்த கிராமம், இந்த கிராமத்தை சுற்றிலும் இருக்கிற மக்கள், இயேசுவை அறியாத மக்களுக்கு நீங்க சொல்ல, நான் என்ன சாமி பண்ண போறேன், என்னால என்ன நடக்க போகுது? உன்னாலதான் ஒரு பெரிய மாற்றம் இந்த எருமை வெட்டியில நடக்க போகுது. உன் குடும்பம் தள்ளி இருக்கலாம், உற்றார் தள்ளி இருக்கலாம், நீ யாருக்குமே பிரயோஜனப்படாம இருக்கலாம். ஆனா இந்த சபைக்கு உங்க மூலமா ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. உங்க குடும்பமே ரட்சிக்கப்பட போகிறது. இந்த சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. ஏசப்பா அதுக்காக தான் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனையோ மரணங்கள், வியாதிகள், சாபங்கள், ஆக்சிடென்ட், பொல்லாத பலவீனங்கள், கொரோனா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்த போது கூட நம்ம எல்லாம் குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிறோம். மத்தியா அவன் போய் சேர்ந்தான். கொரோனால என்ன பண்ணா, போய் சேர்ந்தான். ஏசப்பா நம்மள உயிரோடு தரித்திரம் மூஞ்சி, நான் மூஞ்ச தத்திரம், என் மூஞ்சிய பாக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணு, எப்படியா மூஞ்சி முடின்னு போகுது. நம்ம மூஞ்சி எல்லாம் வெளிச்சத்தின் மூஞ்சி. ஆமே. சில பேர் மூஞ்சி பார்த்தாங்க, அக்கா உன் மூஞ்சி பார்த்துனேக்கலாம் போல இருக்குது, நான் அருமையான மூஞ்சி. உன் மூஞ்சி பார்த்தா என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் வீட்டுல என்ன பண்ண, உக்காண்டு போ. என்ன சொன்னோம், உக்காண்டு போ. மூஞ்ச பார்த்தாலும் என்ன பண்ண, சந்தோஷமா இருக்குது, உக்காரு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படியே தெரியல. இனிமேல் நினைக்கிறவங்க, சாகணும்னு நினைக்கிறவங்க, இனிமேல் என்னத்துக்கு இந்த வாழ்க்கை நினைக்கிறவங்க, நீ போய் அந்த வீட்டுல நின்னாலே அந்த வீட்டுல சந்தோஷம் உண்டாக போகிறது. அவங்க வாழ்க்கையே மாற போகிறது, அவங்க சூழ்நிலையே மாற போகிறது. நான் என்னப்பா பண்ண போறேன், எனக்கு என்னப்பா தெரியும், படிக்க தெரியாது, ஏது தெரியாது, ஒண்ணும் தெரியாது, வசனம் தெரியாது, பாட்டு பாட்டு தெரியாது, ஒண்ணுமே தெரியலனாலும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி தரேன், ஏசப்பா நல்லவர்னு சொல்லு. ஏசப்பா உனக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லு. அந்த அந்த இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லு. இந்த வெளிச்சம் அந்த இருள் மேல மோதும் போது உங்க வீடு இருட்டாகுது. நேரா போய் சுவிட்ச் போட்ட உடனே என்ன வருது, இருட்டு எங்க போச்சு, காணாம போச்சு. நீ வெளிச்சமா இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ போய் நிக்கும் போது அங்க வெளிச்சம் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் வெளிச்சமா இருக்க போறீங்க? ஆண்டவரே, இத்தனால என் வாழ்க்கையை அனாவசியமா கழிச்சு போட்டேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்னை வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை உப்பா மாற்றும் ஆண்டவரே. என்ன என் வாழ்க்கைய எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொல்றாங்க, என்னால என்ன பிரயோஜனம்னு சொல்றாங்க. 4 காசு சம்பாதிச்சு குத்தா நல்லவனி தெரியுமா? ஏறி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு குத்தா உனக்கு சோறு கிடைக்கும். 4 வேலை நீ வந்து காசு கொடுக்காம நித்திப்பாரு, தண்ட கர்மாந்திரம் உட்காந்து துந்துப்பாரு, இந்தா அப்படின்னு தட்டெடுத்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. என்னத்துக்கு தான் அந்த வீட்டுல தெரியலையே. நீ வேலைக்கு போனா நல்லவோ, வேலைக்கு போகல கெட்டவோ, காசு குத்தா நல்லவோ, காசு கொடுக்கணும் கெட்டவோ, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடவுள் மாற்ற விரும்புகிறார். உங்க மூலமா ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துக்கு உங்களை ஆயத்தமாக்குங்க. ஏசப்பா உங்களுக்குள்ள வந்தார்னா அந்த அந்த வாழ்க்கை, இருளான வாழ்க்கை மாறி வெளிச்சமாய் மாறும். ஆமே. இனிமேல் பாரு, இந்த எருமை வெட்டியில இருக்கிறவங்க யாரும் சும்மா இருக்க கூடாது. ஓடு, எங்கெங்கெல்லாம் தெரியுமோ உன் சொந்த பந்தம் கிட்ட ஓடு, பக்கத்து கிராமத்துக்கு ஓடு, உன் கூட வந்து பச்சை பொண்ணு கிட்ட ஓடு, பச்சை ஃப்ரெண்டு கிட்ட ஓடு. ஏசப்பா நல்லவரு, என்ன மாற்றினாரு, என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தாரு, என் வியாதியை மாற்றினாரு, என் போராட்டத்தை மாற்றினாரு. இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம மரிச்சாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இயேசுவோடு கூட காலங்காலமாய் சந்தோஷமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழ போகிற அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து இந்த வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுகிறது. இயேசு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே, ரத்தம் சிந்தினாரே. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாயோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில இப்போதே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம சொல்லிச்சு பத்தியா, ஜெபம் பண்ணாங்க, ஒன்னும் நடக்கல. நான் ஜெபம் பண்றேன், நீ என்ன பண்ற? வந்து அப்படியே மரக்கட்ட மாதிரி நின்னா ஒன்னும் நடக்காது. நான் மறுபடியும் சொல்றேன்மா, நீ 10 வருஷம் காலம் நீ வந்து 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 தலையை குத்து ஜெபம் பண்ணுனாலும் ஒண்ணுமே நடக்காது. வந்து ஜெபம் பண்ற உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன தெரியுமா? ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரு, அவரு என்ன தொட போறாரு, அவர் கரம் என் மேல வந்துச்சுன்னா என் வியாதியெல்லாம் மாறப்போகுது, என் சாபெல்லாம் மாறப்போகுது, என் வாழ்க்கையே மாறப்போகுது, என் தரித்திரம் மாறப்போகுது. ஏசப்பா என்னை தொடுங்க அப்படின்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணோம், வந்து நிக்கணும். ஜாமானே யார் வந்தாலும் ஜாமானே அப்படின்னா அப்படியே கல்லாட்டம் வந்து நின்னா ஒன்னும் நடக்காது. தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் இப்ப விசுவாசத்தோட ஏசப்பா இங்க வந்துக்கிறாரு? எத்தனை பேர் நம்புற? ஏசப்பா வந்துக்கிறாரு, எத்தனை பேர் நம்புறீங்க? ஜாமான் நம்ப பாருங்க, இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், சாபங்கள்லாம் மாறும், கட்டுகள் உடையும், பலவீனங்கள் மாறும்.
உனக்குள்ள ஒரு ஒளி வரும். இயேசுவை போல நீ மாறுவ. நீ எங்க போனாலும் அந்த வீட்டுல அற்புதம் நடக்கும். உங்க வீட்டு மட்டும் இல்ல, நீ அந்த வீட்டுக்கு போனாலும், அம்மா நீ வந்தாலே ஒரு மாறிக்குது, பேசினாலே ஒரு மாறிக்குது அப்படி சொல்ல போறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறவங்க அப்படியே எழுந்து நிக்கலாமா? ஆமென், ஆமென், ஆமென். உதவியா இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அத்த வீட்டுடைய பாசமா ஜெபம் பண்ணுவாங்க. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லா கண்களையும் முடுங்க. யாரு கண்ணு? ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சோத்ரம் சோத்ரம். எல்லாம் சோத்ரம் பண்ணுங்க. அப்படியே வார்த்தைக்காக கர்த்தரே சோத்ரம் பண்ணலாமே. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை அப்பா எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் தகப்பனே. எங்க குடும்பத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகளை மாற்றுவதாக, எங்க பிரச்சனைகளை மாறுவதாக, எங்க போராட்டங்கள் மாறுவதாக ஆண்டவரே. அப்பா எவைகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா சோதர குடும்பத்துல ஆண்டவரே கிடைக்காமல் இருக்கிறதோ எல்லா காரியங்களும் ஆண்டவரே வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் கிடைக்க செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை எங்களுக்குள்ள பலனுள்ளதாய் மாறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை இவர்களை பலப்படுத்துவதாக ஆண்டவரே, குடும்பங்களை பலப்படுத்துவதாக, உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவதாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் உம்முடைய வார்த்தையை கொடுத்த பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு பேசுனதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நீர் நாளிலே பேசின வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் ஆண்டவரே எதெல்லாம் எங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடைகளா இருந்துச்சோ கர்த்தாவே இந்த நாளில் எல்லாவற்றையும் மாற்றின கிருபை ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரரை இன்னும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் எங்கெல்லாம் போகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் உடையட்டும். வல்லமையாய் ஆண்டவரே மகனை எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை செய்கிற ஊழியத்தை நீர் அபிரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மகனுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே உடன் ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைகள் பெருகட்டும், ஆத்மாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வருடத்துல எவைகள் எல்லாம் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இருந்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அப்பா நீர் இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. வந்தவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை மத்தியிலே நீர் வழி நடத்துவீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு கர்த்தராசி நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பிற்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றிருப்பதாக. ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளை அழைப்பை ஏற்று ஏசிஎம் திருச்சபையிலிருந்து சபை லீடர்ஸ், வாலிபர்கள், தெய்வ ஊழியர் அழைப்பை ஏற்று இந்த எருமேலி கிராமத்துக்கு வந்த முடியால திருச்சபையின் சார்பாக, கிராமத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தவரை நன்றிலே அழைப்பு ஏற்று விசேஷ இந்த கூடுகையில் பங்கெடுத்த அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தார் நன்றி சொல்கிறோம். விஷயம் இந்த நாளிலே தமிழரசி ஃபேமிலி அவங்களுக்காகவும் மாமியாருக்காகவும் பிள்ளைங்க, வாலிப பிள்ளை, எருமை வெட்டி திருச்சபை வாலிப பிள்ளைங்க, அடுப்பு, விறகு, ட்ரம்மு, அம்மா மாதிரிலாம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி பல வேலைகள் செய்து அத்தனை பேருக்கு திருச்சபை சார்பாக, குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அடுத்தபடி சிறு பிள்ளைகள் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போயிட்டு ஆயா தாத்தாங்களை ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு வராங்க. 2 மாதம் கைப்பிரதி குறி செய்யாமல் இருக்கீங்க. 2 மாதம் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு இவங்க தனித்தனியாக போய் என்ன பண்ணுவாங்க, கைப்பிரதி கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஜெப குறிப்பு ஏந்திட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க பிள்ளைங்க. முன்பதாக ஜெபித்துக் கொள்ளுகிறவர்கள் கட்டாயமாக ஜெபித்துட்டு பிறகுதான் உணவு அளிக்கப்படும். விடுதலை வேண்டவங்களுக்கு விடுதலைக்கு அடிக்கும், சுகம் வேண்டும் சுகம் அடிக்கும். என் பில்லி சூனியாவில் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, என் குடும்பம் ஒரு மாதிரி இருக்குது, வியாபாரத்தில் ஒரு மாதிரி இருக்குது, சரியா மாடு பால் கறக்கிற ஆடு எது தொட்டால் விளங்காமல் இருக்குது அப்படின்னாக்கா கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு விடுதலை வேணும்னாக்கா இருந்து ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போங்க. நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ நிறுத்தலாமா? வாங்க. Hallelujah. Come
எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அல்லேலூயா வல்லமை அற்புதம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பா
நான் எவ்வளோ நேரம் ஜாம நேரம் பிரயோஜனம் இல்லை. நீ விட்டு கொடு. ஆண்டு உங்களை தரணும்டா.